மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லோரும் கிறிஸ்மஸ்க்கு தயாரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு தயாரிப்பு தியானம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எந்த ஒரு கடவுளுக்கு உகந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தயாரிப்பு வந்து ரொம்ப முக்கியம். தயாரிப்பு இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கடவுளிடமிருந்து ஒரு நல்ல காரியங்கள் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு அடிப்படையில் நம்ம ஒரு கிறிஸ்தவராக இருக்கிற பட்சத்தில் நம்முடைய இறுதியான இலக்கு என்ன, ஒரு கிறிஸ்தவருடைய இறுதியான இலக்கு என்ன, யாராவது சொல்ல முடியுமா? நான் ஒரு கிறிஸ்துவன், என்னுடைய இறுதி இலக்கு என்ன? நீங்கள் வாயை திறக்கலைனாமா எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காது. நார்மலாக நம்ம வந்து ஊமைகளாக தான் கடவுள் நின்றுருப்போம். பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டோம், பேச வேண்டாத இடத்துல நிறைய பேசுவோம். கடவுளுடைய சமூகத்தில் கடவுளை நீங்கள் அறிக்கை இடணும்னா, உங்கள் இதயத்தில் கடவுள் எந்த அளவு நம்பிக்கை கொடுத்துருக்காரு, விசுவாசத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிட வேண்டிய தருணத்தில் அமைதியாக இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடிப்படையில் ஒரு கிறிஸ்துவர் என்றால் அவருடைய இறுதி இலக்கு என்னவா இருக்கும்னா பரலோகம் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் யாருமே பேசலை, இருந்தாலும் நானாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு கிறிஸ்துவரோட இறுதி இலக்கு என்னென்னா பரலோகம். இது என்ன அநேகருக்கு தெரியுறதில்லை. நம்ம அந்த இலக்கை இழக்கிறதுனால தான் நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி இந்த நவம்பர் மாதம் எல்லாமே இந்த உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேண்டுதல் பண்ணுறோம் இல்லையா? நமக்கு இலக்கு என்னன்னு தெரியலன்னா கடைசியில் நம்ம அங்கே மாட்ட போகிறது அங்கே தான். சரியா? அதனால் இன்றைக்கி இருக்கிற தியானம் வந்து பல வேலைகளில் நம்ம நினச்சிட்டு இருப்போம், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேச போகிறாங்க, ஒரு கூட்டம் கூடுறதுக்கு என்ன வேணும், ஒரு பெரிய ஆளுங்க பேசணும் இல்லையா? அது முக்கியம். இல்லைன்னா வந்து அவங்க காதில் விட. ஆனால் ஆண்டவர் எப்படி அவங்களோட சீடர்கள்லாம் எப்படி எடுத்தாருன்னா, மீனவர்களாகவும் ரொம்ப மனிதர்களால் வெறுக்கப்பட்டவர்களாகவும் ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் மரியாதை இல்லாதவங்க தான் பேசினாங்க. அவர்களிடம் ஆவி இருந்தது, அவங்க கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறினாங்க. பல வேளைகளை நம்ம காதில் நல்ல காரியங்கள் விழும்போது நம்ம காதில் என்ன பண்ணுவோம், அடைச்சிட்டு போயிடுவோம். இயேசு கிறிஸ்துன்ற ஒரு மனிதருடைய கதை சொல்ல கேட்டுங்க. யோசேப்பு என்ற ஒரு தச்சர் இருந்தார். அந்த யோசேப்புக்கு வந்து ஒரு மகன் இருந்தார். அவர் பேர் வந்து இயேசு கிறிஸ்து. சரிங்களா? இயேசு மனிதனே என்ன பண்ணார், மனிதனாக கடவுளே மனிதனாக மாறி ஒரு தச்சனுக்கு மகனாக வந்தார். ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். ஏன் ஆண்டவர் வந்து அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார்னா, அடிமைகளை மீட்க அடிமையாக தான் வரும். அந்த காலத்தில் வந்து பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், எல்லாமே வந்து அந்த ஈக்குவலாக தான் கொடுக்கணும். நம்ம மாற்றி கொடுக்கவே முடியாது. ஒரு ஆடு பலி கொடுக்கணும்னா இன்னொரு ஆடு என்ன பண்ணணும், பலியாக கொடுக்கணும். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் என்ன பண்ணார், அடிமைகளாக இருந்த நம்ம பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காக அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். சரிங்களா? அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது என்ன ஆகுது, இப்போ ஆண்டவர் வந்து தன்னுடைய சிலுவை சாவின் மூலமாக நம்ம எல்லாருமே வந்து பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கும்படி வந்தார். நான் ஒரு 2-3 கேள்வி மட்டும் கேட்குறேன். எனக்கு பதில் தெரிஞ்சால் மட்டும் கையை தூக்குங்க, இல்லைன்னா பரவாயில்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார்? ஏன் வந்து மனுஷனாக பிறக்கணும்? என்ன காரணம்? ஏன் அவர் மரித்தார்? சிலுவை சாவை எடுத்து சுமந்து மரித்தார். அவர் சாகடிச்சது யார்? ஏன் அவர் உயிர் தெரிந்தார்? ஏன் அவர் திரும்பி வரார்? இந்த காரணங்களுக்கு, இந்த கேள்விகளுக்கு நமக்கு விடை தெரியலனா, இது மாதிரி 1000 கூட்டம் வந்தாலும் 1000 மீட்டிங் அட்டன் பண்ணாலும் என்ன பண்ண பரலோகத்தில் நம்மளால் நுழையவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் கேள்வி என்னென்னா, இயேசு கிறிஸ்து ஏன் பிறக்கணும்? ஏன் மனுஷன், அவர் கடவுள், கடவுளுடைய மகன், ஏன் மனிதனாக அவர் பிறக்க வேண்டும்? 2வது கேள்வி என்னென்னா, ஏன் அவர் சிலுவை சாவை ஏற்று மரிக்கணும்? 3வது கேள்வி என்னென்னா, ஏன் அவர் உயிர் தெழுந்தார்? 4வது கேள்வி என்னென்னா, ஏன் அவர் மீண்டும் வருகிறார்? யாருக்குமே விடை தெரியலையா? இந்த கேள்வி என்னங்கம்மா? சரி, பாவத்திலிருந்து மீண்டும் கொடுத்து ஏமா செய்யணும்? ஏன் செய்யணும்? பார்த்து, ஏன் ஆண்டவர் நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு? இதான் இப்போ கொஸ்டின். என்னம்மா? இல்லைம்மா, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து மாட்டிட்டார், போலீஸில் ஒருத்தர் மாற்றிட்டார்.
அப்போ அவர் என்ன பண்ண போகிறாங்கன்னா கடுமையாக தண்டிக்க போகிறாங்க. இப்போ நான் அந்த பக்கம் போகிறேன், நான் அந்த பழியை ஏற்றுவேனா? நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். சப்போஸ் நானே அந்த பாவம் செஞ்சுருந்தா கூட நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் மேலே பழியை போட்டுட்டு நான் போயிடுவேன். இதுதான் என்னுடைய குணம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த உலகத்தை படைத்த கடவுள் எதற்காக மனுஷனாக வந்து இந்த பாடுகளை ஏற்று சாகணும்? அப்போ ஏதோ ஒரு ரீசன் இருக்குல்ல, கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. நான் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே பாக்கியவான்கள்னு சொல்கிறேன். எந்த இதில் வந்து நீங்களாம் உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அநேகர் எழுந்து போயிட்டாங்க. இந்த திருமண பந்தி கூப்பிடுவாங்க, ஞாபகம் இருக்கு எனக்கு, இது ஒரு ஞாபகம் இருக்குது. அழைக்கப்பட்டவர்களும் என்ன வந்து பலர், ஆனால் என்ன ஒரு சிலர் தான் வந்து அதில் கலந்துக்குவாங்க. ஒரு தியானத்தை ஏற்பாடு பண்ணி கிறிஸ்மஸுக்கு முன் தயாரிப்புன்னு சொல்லி பூசையில் வந்து உட்காந்து பூசையில் உட்கார்ற வரைக்கும் பொறுமையாக இருந்த மக்களுக்கு அவர்களும் ஒருவர் வந்து பேசும்போது உட்காந்து கேட்குற காது இல்லை, மனசு இல்லை. யோவேல் 2:28 நீங்கள் பைபிள் படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, பைபிள் படிங்க. யோவேல் 2:28 ஒரு யோவேல்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதில் 2வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பர். இது எல்லாமே வந்துடும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துடுவாங்க. இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு, இன்னைக்கு நான் உரைக்கிற மாதிரி உங்கள் பசங்க வந்து இறைவாக்கு உரைக்கணும். சும்மா வந்து ஆண்டவர் நான் வணங்கிட்டேன், நான் வந்து நன்மை வாங்கிட்டேன், நான் வந்து பூசை கலந்துக்கிட்டேன், ஜெபமாலை சொல்லிட்டேன், இதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. நீ என்னுடைய மகனாகவோ மகளாகவோ இருந்தால் என்னுடைய ஆவியை நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்குள்ளே ஊட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நிகழ்வு என்ன நடக்குதுன்னா ஆதி ஆகமத்தில் நடக்கும். கடவுள் வந்து மனிதனை என்ன பண்ணுறாரு, மண்ணால் உருவாக்குறாரு. அப்போ மண்ணால் உருவாக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் கிட்ட போய் அவனோட நாசியில் என்ன பண்ணுறாங்க, அவருடைய உயிர் மூச்சை ஊதுவார். ஜீவன், அதாவது பேர் என்னன்னா, பழைய சிஎஸ்ஐ பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்படின்னு. அப்போ சுவாசம்னு ஒன்று இருக்குது, ஜீவன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ ஜீவன்னா என்ன, இது நமக்கு நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியாது. ஜீவ சுவாசம்னா என்ன அர்த்தம்? ஜீவன் ஒரு வார்த்தை இருக்குது, சுவாசம்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஜீவ சுவாசம். அப்போ ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடவுளை போன்ற வாழ்வு. அப்படியே டிட்டோ கடவுள் என்ன பண்ணாரு, அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படி ஒரு மனிதனை படைச்சாரு. அந்த மனிதனுக்கு கடவுளுடைய மூச்சு காற்றையும் கொடுத்தார். என்னது? உயிர் மூச்சு, அதாவது ஜீவ காற்றை கொடுத்தார். அந்த ஜீவன் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் கடவுளாகவே இருந்தது. கடவுள்னா எப்படின்னா ஜெராக்ஸ், கடவுளோட ஜெராக்ஸ் வச்சுங்களேன். இப்படி போ அப்படி சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து அந்த பக்கம் போன்னு சொன்னால் அந்த மலை என்ன பண்ணுமா, நகர்ந்து அந்த பக்கம் போய் விழுன்னு சொல்வார். அந்த விசுவாசம் தான் என்னது, ஜீவனாக இருந்தது. அந்த ஜீவன்றது கடவுளுடைய ஆவியாக இருந்தது. கடவுளே தன்னுடைய மூச்சு காற்றை என்ன பண்ணார், உள்ளே கொடுத்துருந்தார். அப்போது ஆதாமுக்குள்ள அந்த ஜீவன் இருந்தது, அவன் கடவுளாகவே இருந்தான். அப்போ ஒரு காலகட்டத்தில் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. அப்போ சாத்தான் என்ன பண்ணுறான், அவர்கிட்ட ஆண்டவரை போய் எப்படியோ ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து அந்த பழத்தை சாப்பிட வச்சு ஆண்டோடைய வார்த்தையை மீற வச்சு என்ன பண்ணுறான், செய்கிறான். எப்போ ஒரு பாவம் செய்கிறாரோ அப்போவே என்ன ஆகிடும்னா அந்த ஜீவன் அவரை விட்டு போயிடும். இப்போ ஜீவ சுவாசம் உள்ள ஆதாம் ஜீவனை இழந்து வெறும் சுவாசம் உள்ள மனுஷனாக மாறிட்டான். எல்லாம் புரியுதா? ஜீவ சுவாசம் இருந்த ஆதாம், கடவுளை போன்ற இருந்த ஆதாம் இப்போ கடவுளுடைய ஆவி அவரை விட்டு விலகி சாதாரண மனுஷனாக மாறிட்டான். இன்னைக்கு அந்த பாவத்தோட விளைவு தான் நம்ம எல்லாருமே வெறும் மனிதராக இருக்கிறோம். அப்போது பரலோகத்தில் பெரிய டிஸ்கஷன் நடக்குது. என்ன இது, ஜீவன் போயிடுச்சே, ஆண்டவர் வந்து அவருடைய சந்ததியை என்ன பண்ணார், ஜீவன் உள்ள கடவுளுடைய பிள்ளைகளாக வளர்க்கணும்னு நினச்சாரு. ஆனால் சாத்தானோட சூழ்ச்சி என்ன ஆயிடுச்சுன்னா, கீழ்ப்படியாமையினால ஜீவன் போயிடுச்சு. எப்படியாவது ஜீவனை என்ன பண்ணணும், உள்ளே திரும்ப கொண்டு வரணும் இல்லையா. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே இயேசு கிறிஸ்து, இது மாதிரி ஆதாம் இது மாதிரி பாவம் பண்ணிட்டான்ப்பா, நம்ம செஞ்ச திட்டத்தை என்ன பண்ணிட்டான், அவன் வந்து ஒரு கொலாப்ஸை பாவம் பண்ணிட்டான், பாவத்தில் அவன் விழுந்து விட்டான். அவன் இழந்த ஆத்மாவை என்ன பண்ணணும், ஜீவனை கொண்டு போய் திரும்பி அவன் என்ன பண்ணணும், அவன் உள்ளே வைக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஜீவனை வைக்க என்ன பண்ணணும், அப்போனா என்ன பண்ணணும், ஜீவனோட ஒருத்தர் வந்து பூமிக்கு வரணும்.
மீண்டும் ஜீவன் உள்ள ஒரு மனிதர் என்ன பண்ணணும், உள்ளே வரணும், மனிதனாக பிறந்து உள்ளே வரணும். அப்போ இயேசு சொல்ல நீ வந்து நீ செய்யணும் பாரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, தந்தையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவன் உள்ள மனிதனாக என்ன பண்ணுறாரு, பூமியில் வர்றார். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவருக்காக ஒரு இனம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆதாம் மூலமாக அந்த இனம் வளரணும்னு ஆண்டவர் விரும்பினார். பாவம் செய்ததால் என்ன ஆச்சு, அந்த ஜீவன் போயிடுச்சு. அந்த ஜீவனை உள்ள வைக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்பினார். அதுக்காக தான் ஏசப்பா பூமிக்கு வந்தார். இப்போ புரிஞ்சுங்களா ஏசப்பா ஏன் பூமிக்கு வந்தார்னு? இழந்து போன ஜீவனை மீண்டும் மனிதர்களுக்கு கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தார். இதை தான் யோவேல் சொன்னார், உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் புதல்வருக்கும் புதவியருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஆவியை தருவேன். அன்னைக்கு ஆதாமுக்கு எந்த ஆவியை கொடுத்தாரோ, எந்த ஜீவனை கொடுத்தாரோ அதே ஜீவனை மீண்டும் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவசிக்கிறாங்களோ அவங்க என்ன வரும், நிச்சயமாக அந்த ஆவி கிடைக்கும். சரியா? நீங்கள் யோவான் எடுத்து படிச்சுன்னே தெரியும். தன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பவன் எவனோ அவனுக்கு என்ன பண்ண, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த உலகத்தின் மீது ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். இது வந்து அவருடைய வாக்குறுதி. சரியா? அப்போ என்ன பண்ண, இப்போ இந்த மீட்டிங் நாங்கள் இது மாதிரி நாங்கள் ஆண்டவர்கிட்ட மன்றாடி எல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு கிடைத்த ஒரு ஆவியை கொண்டு, இந்த ஆவி வந்தால் என்ன பண்ணுவாங்க, முதல்ல இந்த உலக காரியங்கள் உங்களை விட்டு நீங்கிடும். ஒருவர் கடவுளுடைய ஆவியை பெற்றுக்கொண்டால் அந்த கடவுளுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது உலக காரியமான காரியங்கள் அவரை விட்டு விலகிறோம். உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட 2 பேர் யாரும் தெரியுமாம்மா? உலகத்திலேயே இப்போ தொடக்கம் ஆதாம் காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் உலகத்திலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட 2 யாரும் தெரியுமா? யாருக்கா தெரியுமாம்மா? என்னங்கம்மா? ஆசீர்வாதம், ரொம்ப ஆசீர்வாதமானவங்க, உலகத்திலே ஆசீர்வாதமான 2 தெரியா? ஒன்று அன்னை மரியாள், இன்னொன்று இயேசு கிறிஸ்து. இவங்க 2 பேர் தான் உலகத்திலே ஆசீர்வாதமான ஆள். பரலோகத்திலேருந்து வேற யாரையும் வானதூதர் வந்து அருள் நிறைந்தவரே வாழன்னு சொல்லலை. வானதூதர் அதே புறா வந்து மேலே வந்து நின்று இவரே நண்பாத மகன் யாருமே சொல்லவே இல்லை. இவங்க 2 பேரை தவிர விவிதத்தில் நீங்கள் எடுத்து இந்த உலகம் தோன்றுற நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமான மனிதர்கள் யாருன்னா இவங்க 2 பேர் தான். இப்போ ஃபாதர்கிட்ட வந்து ஃபாதர் இது மாதிரி எங்களுக்கு வந்துட்டு தியானம் வைக்க கேளுங்க, ஒரு மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மக்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னால், உங்களுடைய ஃபாதர் யார், உங்களை வழிநடத்துகிற ஃபாதர் யார், உங்களுக்கு தலைமை தங்குற ஃபாதர் யார், உங்களை வழிநடத்துபவர் யார்? அப்போ ஒரே ஒரு கேள்வி தான். ஆண்டவர்கிட்ட போய்ட்டு ஆண்டவரே இப்படி ஒரு கேள்வி வருது, உங்கள் தலைமை யார், உங்கள் வழிநடத்த, ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவர் யார் மேலே நான் வந்து ஆவியை ஊற்றுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் என் மக்கள் என்னை வந்து இப்படி கேள்வி கேட்குறாங்க, உங்களை வழிநடத்துறது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த பிரதான ஆசிரியர் இப்போ தலைமை குரு ஒருத்தர் இருப்பார். அந்த தலைமை குரு யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் தலைமை குரு. அந்த தலைமை குரு தான் எங்களுக்கு தலைமை, அவர் தான் எங்களுக்கு ஃபாதர். எங்களை வழிநடத்துறது யாரும் அன்னை மரியாதை தான் எங்களை வழிநடத்துகிறவங்க. சரிங்களா? நீங்கள் உட்காந்து தியானிக்கும் போது உங்களுக்கு எல்லா காரியமும் புரியும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியங்களை கேட்கும்போது, ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளும் போது, நான் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் எனக்கு பலனாக கிடைக்குதா? நீங்களே கேள்விங்களே கேளுங்க. நீங்கள் மன்றாடுறீங்க, எவ்வளோ துன்பத்துக்கு நடுவில் வந்து மன்றாடுறீங்க. நான் மன்றாடும் போது நான் எதற்காக ஜெபிக்கிறேனோ அந்த ஜெபம் எனக்கு கேட்கப்படுதா? கேட்கப்படுதா? நீங்கள் கேட்கறதுக்கு ஒரு பதில் கிடைக்குதா? என்னம்மா? நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ரீசன்னா கிடைக்கலன்னா, நமக்கு ஆண்டவர்கிட்ட எப்போ கேட்கணும்னு தெரியாது. அவர் கோபமாக உட்காந்துருப்பார். நம்ம அவர்கிட்ட போய்ட்டு ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கும்போது, சாதாரணமாக வீட்டில் அப்பாங்க இருப்பாங்க, அவங்க ஏதோ ஒரு டென்ஷனில் உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் போய் குழந்தைங்க அவர்கிட்ட எதாவது கேட்டால் கிடையாது. இதே ஒரு ரிலாக்ஸாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, குழந்தைங்க போய் ஆசையாக ஒரு பேக்கெட் வந்து கூட என்ன பண்ணலாம், கொண்டுட்டு போகலாம். அப்போ அவர்கிட்ட என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும், அப்படி ஒரு முறை இருக்குது. அப்போ எந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு பதில் தருவார், நான் என்ன செய்தால் அந்த காரியம் ஆண்டவருக்கு எரிச்சலை ஊட்டும், எந்த காரியம் நான் கேட்டால் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன எனக்கு ஆசீர்வாதமாக மாறும் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குது. அப்போ அந்த காரியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என் கடவுள் யாருன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். என் கடவுள் யாருன்னு நான் தெரிந்து கொள்ளாமல் நான் என்ன பண்ண முடியாது, கடவுள்கிட்ட வந்து எந்த பலனுமே வந்து வாங்கிக்க முடியாது. திருப்பதியில் உட்கார முடியாதுமா, யாராலையுமே ஒரு தியானத்தில் வந்து உட்கார முடியாது.
இந்த தியானம் நடக்கிறதுக்கு ஃபாதர் முதல்வன் எவ்வளோ பேர் பாடுபட்டாங்கன்னு தெரியவே தெரியாது. ஏனென்றால் எப்படியாவது என் மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு பேசுகிற மனுஷனை பார்க்காதீங்க. ஆண்டவர் நினைச்சாருன்னா கழுது கூட பேசும். பைபிளில் கழுத பேசும் பார்த்துருக்கீங்களா? யாரை கேட்டிருக்கீங்களா? பைபிளில் கழுத கேட்டு பேசிட்டு பார்த்துருக்கீங்களாமா? எண்ணிக்கையில் 22வது அதிகாரம்லாம் படிச்சிங்கன்னா கழுத வந்து பேசும். அப்போ ஆண்டவர் நினைச்சா கழுது கூட பேசும். ஆனால் என்ன பேசும்? நீங்கள் கழுதியை பார்க்கக்கூடாது, அந்த கழுத பேசுகிற வார்த்தை தான் முக்கியம். அப்படி ஆண்டவர் செலக்ட் பண்ணுற காரியம் தான் என்ன பண்ணுறோம். இன்றைக்கி நாங்கள் உங்கள் முன்னாடி நின்றுட்டு பேசுகிறோம். நாங்கள் ஒரு 2012 இது மாதிரி ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு எனக்குலாம் விருப்பம் கிடையாது. அவங்களாம் ஆங்கிலம் பேசுகிறாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு விருப்பமே இல்லாமல் என்னை வலுக்கட்டாயமாக அந்த ஒரு ப்ரேயர் மீட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு விருப்பமே இல்லை, நிஜமாக சொல்கிறேன், எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது தான் மாதாமா, ரோமன் கேத்தலிக் சர்ச், இவ்வளோதான் எனக்கு மாதாமா தான் எல்லாமே. இப்படி தான் என்னோடய வாழ்க்கை நடந்து போயிடுது. அப்போ 2012 ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கின் சகோதரர் வலுக்கட்டாயமாக என்னை கூப்பிட்டு போகிறார், இது மாதிரி அங்கே நிறைய காரியங்கள்லாம் நடக்குதுவான்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் நாங்கள் போகிறேன். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய மனைவிக்கு வந்து குழந்தை சரியாக நிற்கல, தள்ளி போயிட்டே இருக்குது. இன்னொரு ரீசன் என்னென்னு, என் வீடு கட்ட முடியல, ரொம்ப தடையாகவே இருக்குது பல வருஷமாக. நான் சொல்கிறது 2011 சரிங்களா, 2012 நடக்குது. அப்போ நான் அந்த ப்ரேயர் மீட்டிங்கு போகிறேன். ப்ரேயர் போய் அட்டன் பண்ணுறேன். எனக்கு அங்கே எந்த மாற்றமும் எனக்கு தெரியல. ஏன்னா அவர்கள் ப்ரேயர் பண்ணுற விஷயம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு எதுவுமே கேட்கல. இன்றைக்கி நான் உட்காந்துருக்கா பிளாங்காக போய் நான் உட்காந்துருக்கேன். அப்போ ப்ரேயர்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு பிரதர்கிட்ட போய் ஒரு கவுன்சிலிங், நீங்கள் வெளியே உட்காந்துருக்காங்க, கவுன்சிலிங் உட்காந்துருக்காங்க. அது மாதிரி நானும் என் மனைவியும் அந்த பிரதர்கிட்ட போயிட்டு, பிரதர் எங்கள் வீட்டில் இவ்வளோலாம் பிரச்சனை இருக்குது, இது மாதிரி குழந்தை பிறகுல எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, என் வீடு கட்ட முடியல, எங்களுக்கு வந்து சிரமமாக இருக்குது, உதவி பண்ணுங்கள், ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து நாங்கள் கேட்குறோம். அப்போ கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை வீடு கட்டிடுவீங்கன்னு சொல்லிட்டாரு, அதே மாதிரி உங்கள் மனைவிக்கு குழந்தை பிறகுன்னு சொல்லிட்டாரு. வெறும் வார்த்தை தான் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த மீட்டிங்கு போகிறேன். புரியுதுங்களா? சரி எப்போ முடியும், மீட்டிங் முடியும், வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் காத்துட்ருக்கேன். அப்போது இந்த வார்த்தை வந்தோடனே எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், எனக்கு ஒரு நம்பிக்கையுமே இல்லை. இந்த நம்பிக்கை இல்லாமல் நான் அந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் வரேன். அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டு குழந்தை பிறகு, அதுக்கப்புறம் நான் வீடு கட்டி முடித்தேன். இது ஆண்டவருக்கு மகிமைக்காக நான் சொல்கிறேன். நான் போய் ஆண்டவர்கிட்ட போய் வேறு எதுவுமே அதுக்கப்புறம் நான் ஜெபிச்சனோ இல்லை எதுவுமே நான் உபவாசம் இருந்தேனா எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனால் ஆவிக்குள்ளாக ஒருத்தர் பேசும்போதோ, ஒரு ஆவிக்குள்ளாக ஒரு காரியங்கள் நடக்கும்போதோ, அந்த சமயத்தில் நம்முடைய ஆத்மா அங்கே இருக்கும்போது ஆண்டவருடைய ஆவி அங்கே வரும். இன்னைக்கு உங்கள் நடுவில் ஆவி வந்து உட்காந்துருப்பார் ஆண்டவர், யார் தெரியும்? உங்கள் கண்ணீரை பார்க்கறதுக்கு ஆண்டவர் நீங்கள் வந்திருப்பார். உங்கள் உள்ளத்தில் உள்ள கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆண்டவர் வந்து உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் அதை பார்க்க நம்ம கண்ணு தான் இருக்காது. ஆனால் நீங்கள் அடுத்த வருஷம் சாட்சி சொல்லுவீங்க, நான் இத்தனை நாளாக இவ்வளோ மனசில் ஒரு நெருக்கத்தோட நிம்மதி இல்லாமல் நான் உட்காந்துருந்தேன், எனக்கு வாழ்க்கையில் ஒரு விடிவு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த முறை கண்டிப்பாக வரும்போது என்ன சொல்வீங்க? ஆண்டவருக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாட்சி சொல்லுவீங்க. சரி, இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இப்போ திருவிழாக்கும் விழாவுக்கும் என்ன விசேஷம்? இப்போ திருவிழாக்கும் விழாவுக்கும் என்ன விஷயம்? அநேக காரியங்களில் நம்ம திருச்சபை நிறைய திருவிழாக்கள்லாம் கொண்டாடுது இல்லையா? இப்போ கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, எல்லாம் வந்து துணியெல்லாம் எடுத்துருப்போம், எல்லாம் வந்திருப்போம். திருவிழாக்கும் விழாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஏதாவது தெரியுமா? யாருக்காவது தெரியும்? நிறைய கேள்வி கேட்டே இருக்காங்கல்ல. கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய காரியங்கள் விளங்கும், புரியும். ஒரு ஸ்கூலில் போய் ஒரு பிள்ளை போய் சேர்ந்துடும், அது 1வது படிக்குதோ 2வது படிக்குதோ எல்கேஜி படிக்குதோ, கடைசியில் அந்த பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சிருக்குது அப்படின்னு கேட்குறதுக்காக ஒரு கொஸ்டின் வைப்பாங்க, ஒரு பரீட்சை வைப்பாங்க. இயேசு கிறிஸ்து கூட பேதுரு எல்லாம் இருப்பாங்க. என்னை யார் என்று மக்கள் சொல்கிறார்கள். ஆண்டவர் கேள்வி கேட்பாருமா? நம்ம நினச்சிடும் ஆண்டவர் கேள்வியே கேட்க முடியாது. அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக, நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட மன்றாடும் போது ஆண்டவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கொஸ்டின் பண்ணுவார், நான் யார் தெரியுமா? என்கிட்ட ஏன் வந்து அந்த காணொலி பெண்ணு ஓடி போய் ஆண்டவர்கிட்ட மன்றாடுறா, ஆண்டவரே அப்படியே இப்படி பாடுபட்டுருக்கா, நீங்கள் உதவி செய்யுங்க, என்னால் முடியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஆண்டவர் யார் என்று நீங்கள் என்ன சொல்லணும்? கரெக்டாக சொல்லணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கரெக்டாக சொல்லலைன்னா, உங்களுக்கு தெரியலன்னா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட பலனை நீங்கள் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது.
நீங்கள் அவருடைய மகளாக மாறணும், ஒரு மகனாக மாறணும். உங்களுக்கு வயசுலாம் வித்தியாசம் கிடையாது. எனக்கு வயசாகிடுச்சு, நான் ரொம்ப முதுமையாகிட்டேன், நான் சின்ன குழந்தையாக இருக்கேன், இதெல்லாம் ரீசன் கிடையாது. நீங்கள் ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் ஆத்மா ரொம்ப முக்கியம். ஆத்மா விரும்புவார். சரிங்களா? ஆண்டவர் யாரை இன்னைக்கு இந்த வார்த்தை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நான் தான் இன்னைக்கு தியானத்துக்கு விருப்பத்தோடு வந்துருக்கேன், அப்படி இல்லை. ஆண்டவர் தான் உங்களை கூப்பிட்டு வந்துருக்கிறார். இந்த தியானத்தை நீங்கள் உட்காரணும், கேட்கணும். உங்கள் செவிகள் என்ன பண்ணணும்? நிறைய பாவத்தின் கட்டுகள்னு ஒன்று இருக்குமா, உங்களை அறியாமலே நம்ம செஞ்ச பாவத்தின் கட்டுகள்லாம் என்ன பண்ணணும்? அறுபடணும். அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறீங்க? கூப்பிட்டு வந்திருக்காரு. சரி, திருவிழானா என்ன? திருவிழாவில் என்ன பண்ணணும்னா நாமளாக ஒரு தயாரிப்பு இருக்கணும். தயாரிப்பு இல்லாமல் திருவிழாவை பண்ண முடியாது. திருவிழாவுக்கு என்ன இருக்கணும்? ஒரு தயாரிப்பு வேணும். ஏன் தயாரிப்பு வேணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷனை நம்ம மகிழ்விக்கிறதுக்கே நம்ம ஏகபோகமாக தயாரிப்போம் இல்லையா? ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்? நிறைய தயாரிப்பு, நிறைய பலூன்ஸ், அவருக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அந்த பிடித்தமான காரியங்கள்லாம் நம்ம செய்து ஒரு தயாரிப்பு இருக்கும். அப்போ தான் அவருக்கு மகிழ்வார். அதே மாதிரி திருவிழான்றது இறைவனையே மகிழ்விக்குது, கடவுளை மகிழ். அப்போது எவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. புரியுதா? ப்ரிப்பரேஷன் என்ன? பாவ மன்னிப்பு, மனம் திருந்தி செய்த பாவத்திற்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கடவுள் ரொம்ப இறக்கமுள்ள கடவுள், அவர்கிட்ட எந்த குற்றம் குறையெல்லாம் கிடையாது. அவர் என்ன பண்ணுவாரோ? பூரண சம்பூர்ணம். அந்த வார்த்தைக்கு என்னன்னா, அவர் மழை கொஞ்சம் மாதிரி பொழிச்சிட்டே இருப்பார், பெஞ்சிட்டே இருக்கும் மழை மாதிரி. நம்ம தான் என்ன பண்ணுறோம்? கொடை பிடிச்சிட்டு அந்த மழையில் நிற்போம். அந்த நம்ம என்ன கொடை தான் நம்ம பாவம். அந்த பாவம் என்னன்னா, நான் என் மேலே அந்த மழை துளி படாமல் இருக்க என்ன பண்ணிடும்? நம்மளை மாற்றிடும். அப்போ ஆண்டவருடைய மழையில் நம்ம நினைக்கணும்னா நம்ம என்ன? முன் தயாரிப்பு நமக்கு அவசியம். உள்ளத்தில் பயம் இருக்கணும். பயம் இல்லாமல் நீங்கள் திருவிழா கொண்டாடினீங்கன்னா அது விழாவாக மாறிடும். பயம் இருக்கணும். ஒன்று, இறைவனை மகிழ்விக்கும் விழா தான் திருவிழா. இறைவன் வந்துடுவார். திருவிழா, திருநாளே இறைவன். திருவிழானா இறைவன் வந்துடுவாங்க. உள்ளத்தில் தயாரிப்பு இருக்கணும். மூணாவது, ரெண்டாவது என்ன? உள்ளத்தில் பயம் இருக்கணும். நாலாவது, உள்ளத்தில் பரிசுத்தம் இருக்கணும். உள்ளத்தில் பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை என்ன பண்ண முடியாது? கனவுல கூட பார்க்க முடியாது. கனவுல கூட கடவுள் வரமாட்டார். அப்போ உள்ளத்தில் பரிசுத்தம் இல்லை. நான் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, மாமனார் மாமியார் பிரச்சனை, சகோதர பிரச்சனை, வேலை செய்கிற பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, என் கூட இருக்கிறவங்களெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் குப்பையோடு ஆண்டவர் திருவிழா, நான் திருவிழா கொண்டாடுறேன் அப்படின்னு நீங்கள் திருவிழாவுக்கு வந்தீர்கள் என்றால் உங்களால் என்ன பண்ண முடியாது? பாவ மன்னிப்பும் கிடைக்காது, திருவிழா வராது. ஆண்டவர் சொல்றது, உன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் உன் சகோதரர்கிட்ட போய் நீ என்ன பண்ணணும்? பாவ மன்னிப்புக்கு இது பண்ணிட்டு வா, சமரசம் ஆகிட்டு வந்துரு, ஒப்புரவாகிட்டு வந்துரு. இல்லைன்னா உன் காணிக்கை இது நான் சொல்ல பைபிள் இருக்குது. அப்போது கடவுள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, கடவுள்கிட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் நமக்கு நடக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன வேணும்னா, நம்ம திருவிழா கொண்டாடினா இந்த காரியங்களை ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன்? ஆண்டவர் சொன்ன மாதிரியே பயபக்தியோட, பரிசுத்தத்தோட, உள்ளத்தோட நான் என்ன பண்ணுறேன்? ஆண்டவருக்கு நான் திருவிழா கொண்டாடுறேன்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா, முதல் விஷயம் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுறோம். இப்போ நீங்கள் எத்தனையோ கிறிஸ்மஸ் கொண்டாடி வந்திருப்பீங்க, எவ்வளோ பண்டிகை, கிறிஸ்துவ பண்டிகைலாம் கொண்டாடி வந்திருப்பீங்க. இது முடிஞ்ச உடனே என்ன இருக்குன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். நீங்கள் நிஜமாவே கிறிஸ்துமஸ் கொண்டாடினீர்கள் என்றால் கிறிஸ்து உங்கள் வீட்டில் பிறக்கணும். கிறிஸ்து உங்கள் வீட்டில் பிறந்தாருன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரலைன்னா நீங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடலன்னு அர்த்தம். வருஷம் வருஷம் நான் சொல்கிறது, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு திருவிழா தான். கடவுள் நம் இதயத்தில் பிறக்கணும். நம்ம இதயத்தில் கடவுள் பிறக்கலைன்னா மாற்றம் இல்லை. வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கு உள்மன காயம் இருக்கும். கணவர்கிட்ட சொல்ல முடியாது, மனைவிகிட்ட சொல்ல முடியாது, நண்பர்கிட்ட சொல்ல முடியாது, சகோதரர்கிட்ட சொல்ல முடியாது. உள்ள என்னன்னா ஒரு ஆழ் மனசில் ஒரு காயம் இருக்கும் இல்லையா? அது குணமாயிடும். ஆண்டவர் உங்கள் இதயத்தில் பிறந்தார் என்றால் திருவிழாவை நீங்கள் நிஜமாகவே கொண்டாடினீங்கன்னா உள்ள என்ன இருக்கும்? உள்மன காயங்கள் ஆறிடும். ஒன்று. ரெண்டாவது என்ன ஆகணும்? கடவுள் சொன்னார் இல்லையா, என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுப்பாரு. அந்த அமைதி உங்களுக்கு வரும். இது நமக்கு தெரியாதுமா. நம்ம என்ன நினச்சிட்டோம்னா, நிறைய பணம் இருந்தால் எனக்கு நிம்மதி கிடைக்கும், எனக்கு வேலை சரியாக அமைஞ்சால் எனக்கு நிம்மதி கிடைக்கும், சரியான நேரத்தில் என் பிள்ளைக்கு திருமணம் ஆச்சுன்னா நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டு போகிறோம். இது இல்லை, நிம்மதி இல்லை. அதான் துவக்கம்தான். முடிவு ஆண்டோட தான் இருக்கும். கையில் பணமே இருக்காது, சம்பாதமே நிம்மதியாக இருக்காது, நிம்மதியாக தூங்குவார்.
அவருக்கும் பிரச்சனை வரும், உலக சார்ந்த பிரச்சனைகள், கவலை கண்ணீர்லாம் வரும். ஆனால் நிம்மதி இருக்கும். எத்தனை பேர் நான் இங்கே நிம்மதியாக இருக்கேன், இன்றைக்கி பட்டா கூட என் ஆண்டவர் என்னை இன்றைக்கி வான்னு சொன்னால் கூட நான் பரலோகத்துக்கு ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு கவலை இல்லை பிரதர், நான் நிம்மதியாக இருக்கிறேன், நிம்மதி கடவுள் தருகிறேன் என்று சொன்ன நிம்மதி எனக்கு இருக்கிறது அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியாது. இறைவன் தரும் நிம்மதி என்றால் நமக்கு என்ன கிடையாது, தெரியவே தெரியாது. அது ஒரு விளக்கு ஒளியை போல் உங்கள்கிட்ட இருந்து உங்கள் அடுத்தவருக்கு என்ன பண்ணும், டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். உங்கள் அடுத்தவங்ககிட்ட யாரா பேசினாலும் அவங்களுக்கு நிம்மதி வந்துடும், உங்கள்கிட்ட யாரா பழகினாலும் அவங்களுக்கு நிம்மதி வந்துடும். நீங்கள் நிம்மதியின் உருவமாக இருப்பீங்க. அது யாருன்னா அவன் மாதமாக பாருங்கள், அடிக்கடி போய் மாதம் அவங்க நடிப்பை நிறுங்க. ஏன்னா அது அமைதியின் உருவம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டுமொத்த ஆசீர்வாதமே வாங்கி நம்ம வந்து நிற்பாங்க. நீங்கள் போய் நிற்கணும், சரிங்களா? அப்போ திருப்பாடல்கள் 37:4 இதுதான் சொல்கிறாரு ஆண்டவர். ஆண்டவரில் மகிழ்ச்சிக்குள் உன் உள்ளத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் ஆண்டவர் போய் மன்றாடுங்க சொல்லவே இல்லை. இந்த வார்த்தை யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரிடம் மன்றாடுங்கள், உங்கள் உள்ளத்தின் விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன் அப்படி ஆண்டவர் சொல்கிறாரா? இல்லை. திருப்பாடல்கள் 37:4 ஆண்டவரிலேயே மகிழ்ச்சிக்குள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றார். அப்போ நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுரும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் சொல்கிறாரு, உலக தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்கள், நான் என்ன குடிப்போம் என்ன உண்போம் என்று நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் உலக தேவைகளுக்காக என்கிட்ட மன்றாடாதீங்க, நீங்கள் மேலானவர்களை தேடுங்கள். மேலானவரே என்ன, ஆண்டவருக்கு எது பிடிக்கும், என் ஆண்டவர் படைச்சாரு, எந்த ரீசனுக்காக என்னை படைச்சாரு, நான் ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும், ஆண்டவர் எனக்கு ஒரு நலமான வாழ்க்கை கொடுத்தாரு, எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்தாரு, எனக்கு நல்ல கணவரை கொடுத்தாரு, எனக்கு பிள்ளையை கொடுத்தாரு, எனக்கு வேலை வெட்டி கொடுத்தாரு. இத்தனை வயசுலேயே நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் போய் ரோட்டில் சும்மா பாருங்கள், எத்தனை பேர் வீடு இல்லாமல் ரோட்டில் படுத்துக்கிட்டு, எத்தனை பேர் மனநிலை தவறி போய் ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு அவங்க யாருன்னே உணராமல் எத்தனை வாலிபர்கள் இருக்கிறாங்க, எத்தனை இளம்பெண்கள் இருக்கிறாங்க, எத்தனை முதியவர்கள் அவர்களை காப்பாற்றாமல் இருக்கிறாங்க. இந்த சூழலில் நமக்கு ஒரு வீடை கொடுத்து ஆசீர்வாதமாக இத்தனை வயசு வரைக்கும் வச்சு நம்ம காப்பாற்றுற அந்த கடவுள் யாருன்னு நம்ம என்ன பண்ணோம் தெரிஞ்சுக்கணும். கடவுளுடைய விருப்பம் என்ன அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கிட்டு நம்ம செய்கிற எந்த காரியம் என்ன ஆகும், ஆண்டவருக்கு ஏற்புடையதாக மாறும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். கதை சொல்லும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? விவிலிய கதை தான் சொல்ல போகிறேன். ஒருத்தர் விரும்புகிறாரோ விரும்பலையோ, எனக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, கடவுள் என் வீட்டில் வந்தால் என்ன நடக்கும், இதுதான் இப்போ ஒரு கதை. இதெல்லாம் கேட்ட கதை தான், இருந்தாலும் புதுசாக திரும்பி ஒன்று சொல்லுவோம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து நீங்கள் அப்படியே படிச்சிங்கன்னா ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கும். 2 சாமுவேல் 6வது அதிகாரம். இங்கே இருக்கிற ஒரு சின்ன அட்வைஸு, நான் நிறைய அட்வைஸ் கேள்வி கேட்குறாங்க, அட்வைஸ் கொடுக்குறாங்க. சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் எடுத்துகிட்டு வரணும், பைபிள் கொண்டு வரணும், கண்கள் ரெண்டும் அந்த வார்த்தையை வாசிக்கணும். இப்போ சொல்ல சொல்ல கண்கள் வாசிக்கணும், உங்கள் கண்கள் பார்க்க பார்க்க வாய் வாசிக்கணும். இந்த வாய் பேச பேச உங்களுடைய சொந்த செவிகள் கேட்கணும். நீங்கள் கேட்க 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 அந்த உள்ளத்தில் இருக்கிற ஆழத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் பரிசுத்தமாகி 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 உங்கள் வாய் ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு தயாராகிடும். நான் இதை செய்ய மாட்டேன், நான் பைபிள் படிக்க மாட்டேன், என் வீட்டில் பைபிள் இருக்கும். எப்போ இருக்கும் பைபிள்? யாருன்னா உடம்பு சரியில்லைன்னா அவங்க தலைமாட்டில் வச்சு ஜெபிப்போம். யாருன்னா கொஞ்சம் பேய் பயம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்போ அந்த பைபிள் எடுப்போம். மற்றபடி பைபிள் என்ன பண்ண மாட்டோம், நம்ம தொடுறதே இல்லை. ஏன்னா அந்த கடவுள் இருக்கிறாரு. நம்ம சில வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துன்னு போய் பத்திரமா பூட்டி வச்சுருவாங்க. ஏன்னா கடவுள் பரிசுத்தமானவர், அவர் நம்ம என்ன பண்ண முடியாது, இங்கே நம்ம இடத்துல நம்ம தப்புலாம் பண்ணுவோம், கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி பைபிளை எடுத்துன்னு பூட்டியே வச்சுருவாங்க. சரிங்களா? அப்படி செய்யக்கூடாது. பைபிளை கொண்டு வரணும், படிக்கலாமா? இதெல்லாம் இப்போது நான் சொல்கிறேன், பல நேரங்களில் கடவுள் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். உங்களுக்கு காதில் விழுதா என்னன்னு தெரியல, உங்களிடம் ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிட்டு, ஓகே ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரா, அப்போ நான் அடுத்த நாள் இது வரைக்கும் நான் இப்படி செய்யலை, நான் இனி வரும் காலங்களில் நான் என்ன பண்ணணும், நம்மளை சரி பண்ணிக்கணும். நான் என்னை சரி பண்ணிக்காமல் நான் இப்படியே இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுறதுக்கு எதாவது போகிறேன், என் தேவைக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது ஆண்டவர் உங்களை கொஸ்டின் பண்ணுவார். நான் உங்கள்கிட்ட இப்படி தான் சொன்னேன், நீ ஏன் கேட்கல அப்படின்னு. என்கிட்ட எப்போ ஆண்டவர் சொன்னீங்க, நீங்கள் இதுமாதிரி எனக்கு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. இல்லையே, நான் சொன்னேனே, நான் நீங்கள் சொன்னேனே, உங்கள்கிட்ட பைபிள் படின்னு சொன்னேனே, ஏன் படிக்கல?
ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள வேறு என்ன இருக்குது, என்னெல்லாம் ரீசன் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். வேறு என்னெல்லாம் சோர்ஸ் இருக்குது? நான் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வேன், இது இருக்குது அது இருக்குது. எப்படி தெரிஞ்சுக்கிங்க? கடவுள் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்குங்க? கடவுள் இறக்கமுள்ளவர் எப்படி தெரிஞ்சுங்க? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் எப்படி தெரிஞ்சுங்க? ஆண்டவர் திரும்பி வருவார் என்னை எப்படியே காப்பாற்றுறாரு எப்படி தெரியுங்க? இப்போ யாருக்குமே தெரியாது. யாருக்கு தெரியும்னா அந்த வலிய வேலையை அனுபவிப்பாங்க பார்த்தீங்களா? எனக்கு ஒரு விடிவு காலம் வந்துடாதுன்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா? எப்படியாவது என்னை காப்பாற்ற மனுஷ சக்தியெல்லாம் முடிஞ்சிடும். பணம் காப்பாற்றாது, மனிதர்கள் காப்பாற்ற மாட்டாங்க, உறவினர்கள் காப்பாற்ற மாட்டாங்க, சொந்த பந்தம் எல்லாம் மாறிடும். கடைசியில் ஒரே ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கும் பார்த்தீங்களா? கடவுள் எப்படியாவது என்னை காப்பாற்ற. கண்ணுக்கே தெரியாத ஒரு கடவுள் இருப்பார், என்னை காப்பாற்ற மாட்டாரா? அந்த ஐசியூலாம் போய் பாருங்கள், கெபிலெல்லாம் பாருங்கள். நிறைய நேரங்களில் அந்த கண்ணுக்கு தெரியாத ஒருவர் தான் என்ன பண்ணுவாராம், நின்று இருப்பார். அப்போ தான் அந்த நம்பிக்கையே வரும். அப்போ ஆண்டவர் கேள்வி கேட்பார், நான் உனக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தேனே, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நான் நினச்சேனே, நீ ஏன் என்னை மீட் பண்ணல அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுவாங்க. அதனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னு நினச்சிக்கோங்க. திரும்ப என் உருவத்தை பார்க்காதீங்க, வாயிலிருந்து வர வார்த்தையை பாருங்கள். அன்னைக்கு எனக்கு நடந்த அதே அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கடவுளுடைய சத்தத்துக்கு நீங்கள் செய்யணும். எந்த ஒரு ப்ரேயர் நார்மலாக நீங்கள் பூசைக்கு வந்தால் கூட பைபிள் கொண்டு வாங்க. அவர் சொல்ல உங்கள் பக்கத்தில் சிரிப்பாங்க, அப்பா பெரிய பக்திரா, அவங்களுக்கு பைபிள்லாம் கொண்டு வந்துட்டாங்கடா, இவங்க பெண்டகாஸ்ட் போடுறதுடா, பைபிள் கொண்டு வந்துட்டாங்க, அப்படி தான் சிரிப்பாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அவங்கள பார்த்து சிரிக்க சிரிக்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மணிமுகளை சுருட்டினே இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடந்துனே இருக்கும். சரி, இப்போ நம்ம கதைக்கு போகலாம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம். இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன நடக்குதுன்னா, தாவீது அரசர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேழை, ஆண்டவருடைய பேழையை என்ன பண்ணுறாங்க, அவரோட நாட்டுக்கு கொண்டு வரார். ரொம்ப சந்தோஷமாக கொண்டு வரார். ஏன்னா ஆண்டவர் நிறைய நல்ல காரியங்கள்லாம் செஞ்சார். அதில் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது ஆண்டவருடைய பெட்டியை என்ன பண்ணோம், என் ஊருக்கு கொண்டு வந்துடலாம். என்னை ஆண்டவர் என்ன பண்ண அரசனாக மாற்றி விட்டார். அதனால் நான் என்ன பண்ணுவேன், நான் ஆடு மேய்க்கும் சிறுவனாக இருந்தேன், என்னை அரசர் என்னை ஒரு அரசனாக ஆண்டவர் மாற்றிட்டார். அதற்காக நான் என்ன பண்ணுவோம், ஆண்டவருடைய பெட்டியை எப்படியாவது என் ஊருக்கு கூட்டு நான் வச்சுக்கணும் ரொம்ப விரும்புகிறார். அப்போ ஆண்டவருடைய பெட்டியை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப விமர்சையாக கூப்பிட்டு வராங்க. வர வழியில் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் தடுமாற்றம் வருது, கொஞ்சம் ஸ்லிப்பாகணுன்னா அந்த பெட்டி கீழே விழுது. அப்போ ஊசா அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெட்டியை போய் தாங்கி பிடிக்கிறார். ஐயோ கடவுளுடைய பெட்டியாச்சே, கீழே விழுந்துது அப்படின்னு போய் தாங்கி பிடிப்பார். தொட்டோடனே செத்துக்கிறோம். அங்கே இருக்கிறவங்க தூக்கி வாரி போட்டோம். ஏன்னா ஆண்டவர் ஒரு சொல்லியிருக்க ரீசன் சொல்லிடுறாரு, என்னுடைய சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடாது. யாருக்கும் பர்மிஷன் கிடையாது. அந்த உடன்படிக்கை பெட்டியை நான் யாரை அபிஷேகம் செய்து வைத்திருக்கிறேனோ அவரை தவிர வேற யாராவது அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்டால் செத்துருவான். ஆண்டோடைய ரூல்ஸ் தான், அதை எந்த மார்க் எதுவும் கிடையாது. அப்போ ஊசா என்ன பண்ணுவான்னா, போய் ஆண்டோடைய பெட்டியை தொட்டுருவார், இறந்துருவார். இது தூரத்துலேருந்து பார்த்த தாவீதுக்கு வயிற்றெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ ஆபத்தான பெட்டியை என் வீட்டுக்கு நான் கூட்டின்னு வரேன், இந்த பெட்டி எனக்கு ஆகாது. ஏன்னா நான் தெரியாமல் என்ன பண்ணிடுவேன், எப்படியாவது பாவம் பண்ணிடுவேன். அப்போ ஃபஸ்ட்டு முதல் பலியே யார், நான் தான். ஆண்டோடைய பெட்டி என் வீட்டுக்கு வந்துச்சுன்னா, என் ஊருக்கு வந்துச்சுன்னா, அங்கே கொடுக்கப்படுற முதல் பலி யார், நான் தான். அப்போ எப்படியாவது நான் என்ன பண்ணணும், இந்த பெட்டியை தவிர்த்தணும். அப்போ கூட இருக்கிற எல்லாருக்கும் பயம், நடுக்க ஆரம்பிச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், ரொம்ப ஐடியாவாக, சரி இந்த பெட்டியை வேணாம்னு சொல்லி ஒதுக்குனா ஆண்டோடைய சாபம் வந்துடும். அப்போ ஆண்டோடைய பெட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் உஷாரா என்ன பண்ணலாம், அந்த பெட்டியை வேற எங்கன்னா அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு ஓபேது ஏதோம் அவர் தாவீதோட ஊழியக்காரர்கள் ஒருத்தர், அவருடைய வேலைக்காரர்கள் ஒருத்தர் யாருன்னா ஓபேது ஏதோம் அவருடைய பேர். அவன் வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு, இதை பாருப்பா இது ஆண்டோடைய பெட்டி, உன் வீட்டில் எடுத்துன்னு போய் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இப்போ நீங்கள் தான் ஓபேது ஏதோம், அந்த பெட்டியை சொத்தம் செத்து போயிட்டான். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குது, கணவன் மனைவியெல்லாம் இருக்கிறீங்க. இப்போ உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? பெட்டி உங்கள் வீடு வருது, ஆண்டவருடைய பெட்டி எப்படி இருக்கும்? உயிர் போயிடும். எடாடா ஏதோ ஐடியா பண்ணி நம்மளை காலி பண்ண முடிவு பண்ணிட்டாண்டா. இந்த பெட்டியை ராஜா கட்டளை கொடுத்துட்டாரு, நீங்கள் கட்டளை நிறைவேற்றுறதுனால செத்துருவீங்க. ஏன்னா அரசா சொன்னால் என்ன பண்ணது, முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆண்டோடைய பேழை இப்போ உள்ளே வருது. இப்போ உள்ளே வந்தவொடனே அப்போ அவன் என்ன யோசிச்சுருப்பான், அவன் உயிர் தப்பிக்கணும் முதல்ல. அப்போ உயிர் தப்பிக்கணும்னா என்ன வச்சுருப்பான்னா, இப்போ இந்த பெட்டியில் இருக்கிற கடவுள் எப்பேற்பட்ட கடவுள், அவரும் ஒரு யூதர் தான்,
இப்போ இப்படிப்பட்ட கடவுள் எப்பேற்பட்ட கடவுள்? நான் என்ன செய்தால் இந்த கடவுள்கிட்ட நான் தண்டனை வாங்காமல் தப்பிக்க முடியும்? நான் சாகக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த கடவுள்கிட்ட வந்து தப்பிக்கணும்னா முதல்ல அவன் ஆசீர்வாதத்தெல்லாம் நினைக்கல. கடவுள் வந்து என்னை ஆசீர்வதிப்பார், அதெல்லாம் அவன் கேட்கவே இல்லை. நான் கடவுள்கிட்ட இருந்து தப்பிக்கணும். முதல்ல என் உயிரை காப்பாற்றிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? பயந்துருப்பானா? நிச்சயமாக பயந்துருப்பான். அவன் பயம் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த கடவுளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்கிறது பிடிக்காததெல்லாம் நோட் பண்ணியிருக்கான். இது செஞ்சால் கடவுள் பிடிக்காது, இது செஞ்சால் கடவுள் பிடிக்காது, இது செஞ்சால் கடவுள், எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக பயந்துன்னு கடவுளுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் அவன் செய்யலை. ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆடாடாடாடா, என்னடா இப்படிப்பட்ட ஒருத்தனாகிறானே, இவன் கோவப்படுத்தவே இல்லையே, எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் இவன் செய்யலையே. ஒருத்தருக்கு பிடிக்காத செஞ்சாலே நீங்கள் அவன் ஃப்ரெண்டு. ஆண்டவர் அப்படியே அந்த வீடு ஆசீர்வாதத்தால் நிரம்புது, ஆசீர்வாதத்தால் வீடு நிரம்புது. தாவீது தூரத்துல இருந்து பார்க்குறான், என்னடா இது என்னதான் நடக்குது? அப்போ அவன் வந்து ஓபேது என்ன பண்ணுறான் அப்படி பார்க்குறான். அப்போ பார்த்தா ஓஹோ, இவன் கடவுளுக்கு என்னெல்லாம் பிடிக்கலையோ அதை அவன் செய்யாமல் தவிர்க்கிறான். அப்போ கடவுள் நல்லவர் தான், ஆனால் அவர் பரிசுத்த கடவுள். நீங்கள் கடவுளுக்கு விரும்பாததை செய்யாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் என்ன வந்துடும்? நமக்கு வந்துடும். இதை வந்து தாவீது தெரிஞ்சுட்டு என்ன பண்ணா, உடன்படிக்கை பேழையை என்ன பண்ணா, அவங்க வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உடன்படிக்கை பேழையை பற்றி ஒரு சில சீக்ரெட்ஸ்லாம் சொல்ல போகிறேன். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, நீங்கள் கேட்டிருப்பீங்களா கூட எனக்கு தெரியாது. திரும்பவும் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பாக்கியவாங்க. இது பேசுகிற வார்த்தை உங்கள் இதயத்தில் போச்சுன்னா நீங்கள் பாக்கியவதி தான், பாக்கியவான்கள் தான். இந்த வார்த்தையை நீங்கள் போய் இன்னொருத்தருக்கு சொன்னீங்கன்னா அது உங்கள் குடும்ப ஆசை. நான் சொல்லக்கூடாது. நீங்கள் போய் கடவுள் இப்படி நான் ஒரு தியானம் அட்டன் பண்ணேன், இந்த தியானத்தில் இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை நான் சொல்ல வேணாம், நீங்கள் அனுபவிச்சுட்டு சொல்லுங்கள். இந்த பங்கு தான் நான். புரியுதுங்களா? உங்கள் ஆசீர்வாதங்களை போய் ஃபாதர்கிட்ட சொல்லுங்கள், ஃபாதர் எனக்கு இதுதான் ஆசீர்வாதம் நடந்தது ஃபாதர், சாட்சியை சொல்லுங்கள். சரியா? சரி, உடன்படிக்கை பேழைன்னா என்ன இருக்கும்? ஒரு உடன்படிக்கை பேழை, உடன்படிக்கை பேழை, ஆமாம் இது பாருங்க, இதுதான் உடன்படிக்கை பேழை. எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க? இது தெரியுமா? அதாவது என்ன இருக்குன்னா, இந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா 10 கட்டளை அடங்கி அந்த கற்பலகை இருக்கும். 2வது இருக்கும் மண்ணா இருக்கும். 3வது இருக்கும் இந்த ஆரோனின் கோல் இருக்கும். இந்த 3மே வந்து 3 அடையாளங்கள். 10 கட்டளைனா தந்தையை குறிக்கும், அப்பா பிதாவை குறிக்கும். புரியுதுங்களா? அந்த பரிசுத்த உலகத்தை விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளை குறிக்கும். 2வது மண்ணா, விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு யாரு? இயேசு கிறிஸ்து, மகனை குறிக்கும். 3வது அந்த கோல் செயல், கடலை பிறக்கும்போது மோசஸ் என்ன பண்ண, அந்த கோலை எடுத்து தான் என்ன பண்ணுவாராம், அப்படி மேலே தூக்கி காட்டணும். இந்த கடல் வந்து 2ஆக பிறக்கும். அப்போ அந்த கோல் வந்து ஆற்றலை குறிக்கும், செயலை குறிக்கும். செயல் வந்து பரிசுத்த ஆவி. தந்தை, மகன், தூயாவி 3 பேருமே யாரில் இருப்பாங்கன்னா அந்த உடன்படிக்கை பேழையில் இருப்பாங்க. இந்த உடன்படிக்கை பேழை யாருன்னு தெரியுமா? உடன்படிக்கை பேழை யாருன்னு தெரியுமா? அன்னை மரியாள். அன்னை மரியாள் தான் உடன்படிக்கை பேழை. அப்போது அன்னை மரியாளுக்குள்ளே யாரெல்லாம் இருப்பா? அப்பா பிதா இருப்பார், மகன் இயேசு கிறிஸ்து இருப்பார், பரிசுத்த ஆவி இருப்பார். இப்போ இவங்க 3 பேர் இருக்காங்களா? அங்கே மேலே பார்த்தீங்கன்னா 2 கேருபீன்கள்னு சொல்லுவாங்க. அந்த கேருபீன்களுக்கு நடுவில் வந்து அந்த இரக்கத்தின் இருக்கைன்னு ஒன்று இருக்கும், கிருபாசனம். அதை மூடின மாதிரி 2 ஏஞ்சல்ஸ் வந்து இந்த பக்கம் வந்து இப்படி இருக்கும், அந்த ஏஞ்சல்ஸ் வந்து இப்படி மூடிட்டு 2 ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்களா? தெரியுதா? அவங்க எல்லாருக்கும் வீடியோ தெரியுதா ஸ்க்ரீனில்? அப்படி மூடிக்கிட்டு நிற்கும். யாருக்கு? கடவுளுக்கு 2 பக்கம் வணங்குற மாதிரி நிற்கும், ஏஞ்சல்ஸ் நிற்கும். இந்த படத்தை நீங்கள் வேற என்ன பார்த்துருக்கீங்களா? இதே மாதிரி யாராவது நீங்கள் இந்த மாதிரி 2 ஏஞ்சல்ஸ் வணங்குற மாதிரி என்ன பார்த்துக்கிறீங்களா? அப்படியே கொஞ்சம் ரைட் சைடில் அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, மாதாமாவோட சொருவம் இருக்கா? அதுக்கு முன்னாடி 2 ஏஞ்சல் பார்த்தீங்களா? இந்த பக்கம் ஒரு ஏஞ்சல், அந்த பக்கம் ஒரு ஏஞ்சல் இருக்கா? வணக்கம் செலுத்தின்னு இருக்கா? இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பேசி ஆண்டவர்கிட்ட போய் அந்த அம்மாட்ட போய் நிற்கும்போது பயபக்தியே நிற்கணும். சும்மா போய் அந்த அம்மாவை தொடர முடியாது. அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் வணங்குறீங்கன்னா
உங்களோட 3 பேர் நீங்கள் வேண்டுறதுக்கு சமம். மாதாமா தனி, ஏசப்பா தனி, அப்பா பிதாலாம் கிடையாது. அந்த உடன்படிக்கை பேழை என்பது தந்தை மகன் பரிசுத்த ஆவி 3 பேரும் உள்ளடங்கிய ஒரு பெட்டகம். அதை சம்மதம் இல்லாமல் யாராவது தொட்டாலோ திறந்து பார்க்க முயற்சி பண்ணாலும் இறந்துருவாங்க. ரொம்பலாம் ஆராயக்கூடாது, ஏன்னா அது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படி ஒருத்தர் வந்து திறந்து பார்ப்பாங்க, கடவுளுடைய பெட்டகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா திறந்து பார்ப்பாங்க. இது எங்கன்னா 1 சாமுவேல் 6:19. இது என்ன பண்ணுவாங்க, பெலிஸ்தியர் ஊருக்கு வந்து உடன்படிக்கை பேழையை கொண்டு போவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்வப்பாளரில் அந்த உடன்படிக்கை பேழையை என்ன பண்ணுவாங்க திறந்து வைப்பாங்க. அந்த உடன்படிக்கை பேழையை யாரெல்லாம் திறந்து பார்த்தா ஒரு 70 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செத்துருவாங்க. அவன் செஞ்ச காரியம் என்ன, உடன்படிக்கை பேழைக்குள்ள என்ன இருந்ததுன்னு எட்டி பார்த்தாங்க, இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி 2 சாமுவேலில் அதே ஊசா காரியம் தான். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அந்த பேழையை தொட்டும் என்ன பண்ணாங்க, இறந்து போயிட்டாங்க. அப்போது மாதாமா காரியத்தில் நம்ம என்ன இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கை. அவங்களை கடவுளாய் பார்த்தால் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம அவங்களை ஆராய நினைச்சா நமக்கு என்ன கிடைக்கும், இருக்கிற ஆசீர்வாதம் என்ன வேணும், சாபமாக முடிஞ்சிடும். இன்னொரு நிகழ்வு சொல்கிறேன். இப்போ அந்த உடன்படிக்கை பேழை ஓபேதேதோம் வீட்டுக்கு அவரோட விருப்பத்தோடு போச்சா, விருப்பம் இல்லாமல் போச்சா? ஓபேதேதோம் வீட்டுக்கு மாதாமா அந்த பேழை வந்து அவருடைய விருப்பத்தோடு போச்சா, விருப்பம் இல்லாமல் போச்சா? அவரோட விருப்பமே இல்லை, அவர் வீட்டுக்கு போச்சு. அவர் பரிசுத்தவான் இல்லையா, அவர் வந்து கடவுளை ஆராதிப்பார், அதெல்லாம் இல்லை. அரச சொன்னார், போயிடுச்சு. இதே மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம எல்லார் வீட்லையும், இந்த பெரம்பூர் பக்கத்தில் இருக்கிற எல்லார் வீட்லையும் நடக்கும். இது யாருக்காவது தெரியுமா? என்னைக்காவது நம்ம உணர்ந்துருக்குறோமா? இப்படி ஒரு நிகழ்வு இந்த பெரம்பூர் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லையும் நடக்கும். ஏதாவது ஞாபகம் வருதா? உடன்படிக்கை பேழை உங்கள் வீட்டுக்கு வந்துருக்குதா? மாதாமா சொருப்பம் உங்கள் வீட்டுக்கு வருதா? அக்டோபர் மாதம் வருதா? உங்களுக்கு விருப்பம் இல்லையோ, இன்னைக்கு ஒரு நாள் அந்த வீட்டில் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அந்த சொருபத்தை எடுத்துன்னு போய் வைப்பாங்க. அப்போ அந்த உடன்படிக்கை பேழை உங்கள் வீட்டுக்கு வருதா? என்ன ரீசன்னா, உங்கள் வீட்டை பார்க்க வர்றாங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய பெட்டி ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வருதுன்னா 1000 தலைமுறை உங்களை ஆசீர்வதிக்க அந்த பெட்டி வருதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அவங்கள கடவுளாக பார்த்து அன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாள் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 24 மணி நேரம் உங்கள் கடவுளை நீங்கள் ஆராதிச்சு அந்த கடவுளுக்கு பயந்து அன்னைக்கு ஓபேதேதோம் எப்படிலாம் பயந்தானோ, எவ்வளோலாம் நடுங்கினானோ, அதே பயத்தோட அதே நடுக்கத்தோடு நீங்கள் அந்த பெட்டி முன்னாடி உட்காந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, நான் நல்லா இருக்கணும்னு யார் விரும்பணும்னா நம்ம தான் விரும்பணும். புரியுதுங்களா? வேறு யாரும் விரும்ப மாட்டாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், திருவிழா பார்த்தாச்சு இல்லையா, விழாவுக்கு போவோம். விழானா என்ன? விழா வந்து திருவிழாவோட டூப்ளிகேட். இப்போ என்னால் என்ன பண்ண முடியாது, எனக்கு பயம்லாம் கிடையாது, கடவுளுக்கெல்லாம் பயப்படலாம் முடியாது, எனக்கு உள்ளத்தில் தயாரிப்புலாம் கிடையாது, என்னால் இதெல்லாம் முடியாதுப்பா, என்னால் பாவமணிக்கெலாம் கேட்க முடியாது, ஒரே ஜாலி. எனக்கு என்னது, எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட் வாழ்க்கை. நான் வந்தேன்னா போனேன்னா என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நீ என்ன ட்ரெஸ் போடுறேன்னு கேள்வி கேட்கக்கூடாது, நீ ஏன் இப்படி பண்ணுற, ஏன் பண்ணுற, ஜெபிச்சியா, பூசை பார்த்தியா, நன்மை வாங்கியா, இப்படிலாம் கேட்கக்கூடாது. இப்படிலாம் எனக்கு வேண்டாம் 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 சொல்லி ஒரு குழு ஒன்று இருக்கும், ஒரு குரூப் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த குரூப்புக்காக தான் என்ன பண்ணுறதுன்னா செய்தான் விழா. இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்மஸ் விழா வீடுலாம் போய் பாருங்கள், டிசைனாக ஸ்டார் இருக்கும், டிசைனாக லைட் இருக்கும், நல்லா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, புது ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க, சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் என்ன இருக்க மாட்டா, யார் வரமாட்டா, கடவுளை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ பாருங்க, சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த ஆலயத்தில் உட்காரும்போது எத்தனை பேர் உட்காந்துருந்தாங்க, இப்போ எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? இதே ஒரு இசை கச்சேரி, ஒரு பாடல்குழு பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, விழா, மனிதனை மகிழ்விக்கும் விழா. இந்த விழாவை நீங்கள் சும்மா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்படியே அலமோத கூட்டமாக நிற்கும். ஏன்னா அங்கே என்ன, எந்த ஒரு தயாரிப்பும் கிடையாது, எந்த பக்தியுமே கிடையாது. யார் பண்ணாலும் கேட்பாங்க, யாரானாலும் கேட்பாங்க. ஏன் நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம், கடவுள் இருக்க மாட்டோம். ஆனால் கடவுளை பற்றி சொல்லணுன்னா அப்படியே பாருங்கள், அப்படியே திரும்பி பாருங்கள், அவ்வளோதான். புரியுதுங்களா? இதுதான் வந்து என்ன பண்ணும், ஃபுல் என்ஜாய்மெண்ட்டும் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டும் தான் விழா. இந்த விழா எப்படி இருக்கும்னா, எந்த ஒரு ரூல்ஸும் ரெகுலேஷன். இளைஞர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க பாருங்க, அப்படியே சர்ச்சையாக ரொம்புது.
அப்படிப்பட்ட இளைஞர்கள் கூட்டம் இருக்குது. சர்ச்சில் இளைஞர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமே சில நேரம் நம்ம கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன ஆகிடும்னா சாபத்துக்குள்ளாக மாறிடும். இந்த விழாலாம் கொண்டாடும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நம்ம திருவிழாவே நம்ம என்ன பண்ணோம், விழாவாக மாற்றிடுறோம். கிறிஸ்துமஸ் விழா திருவிழாவா விழாவா நம்ம தான் சொல்லிடணும். நான் எனக்கு கடவுளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து கடவுள் வேணும்னு சொல்லி என் கடவுளுக்கு என்னெல்லாம் பிடிக்காதுன்றதை நான் சரி பண்ணி நான் கொண்டாடினா என்ன ஆகும், அது திருவிழாவாக இருக்கும். இல்லை நோ ரூல்ஸ், நான் எப்படி வேணால் ட்ரெஸ் போட்டுக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன ஆகும், அது விழாவாக மாறிடும். என் சொல்லோ செயலோ நடத்தியோ என்னை வந்து கடவுளை மகிழ்ச்சின்னா, நான் இப்படி ட்ரெஸ்ஸு போட்டேன், இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் உட்காந்துட்டு இப்படி ஜெபிக்கிறீங்க, ஒருத்தர் உங்களை பார்க்குறாரு, ஓ இப்படி தான் ஜெபிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து அவர் ஜெபித்தாருன்னு வச்சுங்க, இதுதான் முறைப்படுறது. அப்போ ஆண்டவர் மகிழ்வார். என் பிள்ளை செய்ய வேண்டிய காட்டு முடிச்சிச்சு. உங்களை பார்த்து ஒருத்தர் ஜெபித்தார், உங்களை பார்த்து ஒரு கடவுளுக்கு ஊழியம் செய்தார், உங்களை பார்த்து கடவுளை அவர் மகிழ்ச்சார்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட என்ன ஆகிடும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். ஆனால் உங்களை பார்த்து ஓ கிறிஸ்துவங்கன்னா இப்படி தான் போல இருக்குது, ரைட்லாம் போட்டுருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி போனால் என்ன ஆகும்னா ஆசீர்வாதங்கள் மாறி போயிடும். சரியா? திருவிழாவெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கி நம்மளோட சர்ச்சோட நிலைமை என்ன இருக்குன்னு மட்டும் யோசிப்பாருங்க. ஆலயத்துக்கு வரும்போது ஒரு காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆலயத்துலலாம் சாதாரண மக்கள்லாம் உள்ள நுழைய முடியாது. அது என்ன பண்ணுவோம், ஏபோத்துன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த பிரதான ஆசிரியர் ஒருத்தர் இருப்பார், தலைமை குரு, அவர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கீழெல்லாம் மணி கட்டியிருப்பாங்க. உள்ளே போகும்போது அவர் இப்படி இப்படி ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு வேளை அவர் தப்பு செஞ்சார்னா மறிச்சிடுவார், இறந்துருவார். அப்போ அந்த கயிறை கட்டி தான் உள்ளே விடுவாங்களே அவர் உள்ளே போய் ஆண்டவர் ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஒருத்தரும் சாதாரண ஒரு மக்கள் வந்து உள்ளே போக முடியாது. இப்படி தான் இருக்கும் அந்த காலத்து. பெண்கள்னால் ஒரு பக்கம் பெண்கள் பக்கமே உட்காரணும். பெண்களுக்குலாம் ஆலயத்தில் அனுமதியே கிடையாது. அப்போலாம் ஆண்கள் மட்டும் தான் உட்காருவாங்க. தலையில் முக்காடு போட மாட்டாங்க. இப்போலாம் பெண்கள் கவனிச்சு பார்த்தீங்களா, தலையில் பெண்கள் முக்காடு போடுறது இல்லை. டிஷர்ட்டு டேட்டூ போட்டுக்கிட்டு ஆண்களுடைய உடைய பெண்களும் பெண்களுடைய ஆண்களும் போட்டுக்கிட்டு இப்போ சர்ச்சில் வந்து செல்ஃபோன் பயன்படுத்தாதீர்கள் போர்டு வைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த கடவுளுடைய பக்தி யாருக்குமே இல்லை. உள்ளே உட்காந்து சாட் பண்ணிருப்பாங்க, பூச நேரத்தில் கவனிக்க மாட்டாங்க. அவர்களுக்காக அந்த பலி நிறைவேறிட்டு இருக்கும். அந்த பலி என்ன பண்ண மாட்டாங்க, உதாசனம் செய்வார்கள். இன்னைக்கு அவங்க செய்கிற காரியம்னா என்னவாகும்னா, நாளைக்கு அவர்கள் போய் அறுவடை செய்யும்போது அது பெரிய சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. வேறு என்ன ஆக முடியும், அவர்கள் அறுவடை செய்து தான் ஆகணும். அவங்களுக்கு எந்த பக்கத்துலேருந்து அடி விழுதுனே தெரியாது, எந்த பக்கத்துலேருந்து அடி விழுதுனே தெரியாது. சரிங்களா? அப்போது ஒரு பக்கம் இப்படி போக இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டவரை எவ்வளோ தூரம்லாம் எரிச்சல் மூட்ட முடியுமோ அவ்வளோ தூரம்லாம் எரிச்சல் மூட்டுறது. என்ன பண்ணுறது, ஆண்டவரோட படைப்புகளெல்லாம் வணங்கக்கூடாது, படைப்புகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விழாவெல்லாம் கொண்டாடக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் இந்த இணைச்சட்ட நூல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். எதெல்லாம் இப்போ சூரிய சந்திரலாம் வணங்காதீங்க, மனிதர்களெல்லாம் வணங்காதீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, பொங்கல் தீபாவளி ஒரு பண்டிகை விடுறது கிடையாது. ஏன்னா என் பக்கத்து வீட்டுக்காரர் செய்கிறான்ல, நானும் ஆரம்பத்துலேருந்து ஒரு தமிழ்நாட்டு வந்தவன் தானே, எனக்கு தமிழ் பண்டிகை வேணும் தானே. அப்போது நான் என்ன பண்ணுவேன், பொங்கல் வரும்போது தமிழாக மாறிடுவேன். திடீர்னு ஓணம் வரும்போது என்ன சேட்டா சுகம் தானே அப்படின்னு கேரள மலையாளம் மாறிடுவேன். இதே தீபாவளி வரும்போது ஒரு இந்திக்காரனாக மாறிடுவேன். மாறிட்டு என்ன பண்ணுவேன், பட்டாசு வெடிப்பேன், பொங்கல் கொண்டாடுவேன், எல்லா பண்டிகையும் நான் கொண்டாடுவேன். இப்போ ஆண்டவருக்கு இது பிடிக்குமா? நிச்சயமாக ஆண்டவர் பிடிக்காது. ஏன்னா நம்ம பைபிள் படிக்கல, நமக்கு தெரியாது. நான் என்ன சொல்லுவேன், வேறு பேரை சொல்லுவேன். நான் பொங்கல்னு சொல்ல மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், சூரியனுக்கெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் வந்து பொங்கல் வச்சு 3 ராஜாக்கள் பொங்கல். அப்போ என்ன பண்ணலாம், என் மக்கள்லாம் பொங்கல் வச்சா என்னை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு என்னாச்சு, 3 ராஜாக்கள் பொங்கல்னு பேரை மாற்றினா என்ன பண்ண முடியும், விஷத்தில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ், இந்திலேருந்து கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்ட குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது, விஷம்தான். அப்போது நீங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மனிதர்களுக்கும் படைப்புகளுக்கும் நம்ம என்ன எப்போவுமே நல்லா ஞாபகம், 2 எப்போவுமே டூப்ளிகேட், எப்போவுமே சாத்தான் வந்து உருவாக்கிட்டே இருக்கும். 2 இருக்கவே இருக்கும். சூரியன் டூப்ளிகேட் சூரியன், ஒளி டூப்ளிகேட் ஒளி, எல்லாமே 2 இருக்கும். நன்மை தீமை, இரவுனா பகல், இப்படியே 2 இருக்கும். நம்ம இன்னும் அடுத்தவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆண்டு சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த டூப்ளிகேட்லாம் என்னன்னு பார்க்குறோம். அப்போ 2 இருக்கும். ஒளி தான் நிஜமாகவே ஆண்டவர் ஒளி தான், ஆனால் இந்த ஒளி இல்லை. ஆண்டவர் சூரியன் தான், ஆனால் இந்த சூரியன் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம திருப்திப்படுத்துக்காக, சுய திருப்திக்காக
நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு பண்டிகை வேலை. ஏன்னா என் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் செய்யும்போது, எல்லாம் பொங்கல் சாப்பிடும்போது, எல்லாம் கரும்பு சாப்பிடும், நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? அப்போ நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நான் செஞ்சால் என்ன சொல்லுவாங்க, ஓ நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்து இதெல்லாம் செய்யலாமல் கேட்பாங்க. அப்போ அப்படி இல்லை, நான் 3 ராஜா பொங்கல்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், பொங்கல் தினத்தை நான் 3 ராஜா பொங்கலாக மாற்றி நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். நம்ம இப்படியெல்லாம் படைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடினா ஆண்டவரும் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவார். இப்போ நம்ம கடவுளாச்சே, நம்ம ரூட்லேயே அவர் வருவார். நாம் இது மாதிரி படைப்புகளுக்கும் மனிதர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம விழா கொண்டாடணும்னா ஆண்டவரும் ஒரு விழா கொண்டாடுவார். என்ன கொண்டாட தெரியுமா? ஹாப்பி டாக்டர்ஸ் டே. ஒரு கொள்ளை நோய் வரும் பாருங்க, இந்த கொரோனா மாதிரி ஒரு நோய் வரும். பாவம் டாக்டர்கள் அவங்க ஊழியம் செய்கிறாங்கல்ல, ஊசிலாம் போடுறாங்களே, அவரும் நல்லா இருக்கணும்ல. ஆண்டவர் சொல்ல, சரிப்பா நீங்கள் உழவர் தினத்தைலாம் கொண்டாடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, போய் மருத்துவ தினத்தையும் கொண்டாடிட்டு வந்துருங்க, போங்க போங்க, பாவம் அதுக்கும் போய் நோய்க்கு என்ன பண்ணுங்க கொடுங்க அப்படின்னு ஹாப்பி டாக்டர்ஸ் டே அப்படின்னு ஒரு டேக்கு என்ன பண்ணுவார், நம்மளை அமைச்சிருவார். இது நான் சொல்லலை, எரேமியா 29:18 எடுங்க. எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 18வது வசனம். வாள் பஞ்சம் கொள்ளை நோய் கொண்டு அவர்களை பின்தொடர்வேன். நான் சொல்லலை, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை. வாள் பஞ்சம் கொள்ளை நோய் கொண்டு அவர்களை பின்தொடர்வேன். உலகின் எல்லா அரசுகளும் அவர்களை அருவருக்கும்படி செய்வேன். நான் அவர்களை விரட்டி அடித்துள்ள எல்லா நாடுகளிலும் அவர்களை சாபத்திற்கும் பேரச்சத்திற்கும் நகைப்பிற்கும் கண்டனத்திற்கும் உள்ளாக்குவேன். எவ்வளோ கோபம் பாருங்க அவருக்கு. ஒரே ஒரு ரீசன் தான், அவர் வேண்டாம் சொன்னதை நம்ம செய்து தான். அவருக்கு வேண்டாம்னு சொன்னது நமக்கு என்ன, ஆண்டவருக்கு வேண்டாம், ஆண்டவருக்கு என்னெல்லாம் பிடிக்காது. இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா விவிலியம் வாசிக்கணும். நம்ம விவிலியம் வாசிக்காமல் எனக்கு இதெல்லாம் நான் இதுதான் ஆண்டவருக்கு விருப்பம், இதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை நம்ம சொல்லவே கூடாது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா பைபிளை படிக்காமல் உலக ரீதியாக நான் என்ன பண்ணுறேன், நிறைய ரீசன் சொல்லிகிட்டே இருப்பேன், இது அது அதுதான். ஆனால் கடவுளுடைய விருப்பத்தை நான் என்ன பண்ணுவேன், முழுசாக ஒரு நாளும் நான் தெரிஞ்சுக்கிட்டே இல்லை. சரி, இப்போ நம்ம முக்கியமான ஒரு செஷனுக்குள்ளே போக போகிறோம். இப்போ அநேக நேரங்களில் நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வறட்சி ஒன்று வரும். இந்த பிரச்சனை என்னை விட்டு தீராதா, நான் எவ்வளோதான் உழைப்ப போட்டாலும் எனக்கு பலனே வராது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் எந்த பிஸ்னஸ் போட்டாலும் அது என்ன பலன் வராது. நீங்கள் எவ்வளோ நல்ல ஸ்கூலில் எடுத்து போய் சேர்த்தாலும் பிள்ளைங்க படிக்காது. எவ்வளோதான் பெரிய பெரிய மருத்துவரெல்லாம் பார்த்துருப்பீங்க, நோய் நல்லா இருக்குது. இல்லை பிரதர், நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன், நாளைக்குக்காக என்ன பண்ணுறேன், நான் கடவுளை எப்படியாவது மகிழ்ச்சி ஆகிக்க மாட்டேனா அப்படின்னு நான் ஊழியத்துலாம் வரேன். எந்த ஜெபம் இருந்தாலும் நான் போய் கலந்துக்கிறேன், எந்த ப்ரேயர் மீட்டிங் தான் நான் போகிறேன். ஆனால் எனக்கு அது என்னவாகலை, எனக்கு ஆசீர்வாதமாக மாறலை. என் வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் மாறவே இல்லை, என் கண்ணீர் மாறவே இல்லை, என் கவலை மாறவே இல்லை. நான் என்னதான் பண்ணாலும் ஒரு மூலையில் ஒரு ஓரத்தில் ஒரு சோகம் என்னை பின்தொடர்ந்துட்டே வருது. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல, ரீசனே தெரியாது, காரணமே தெரியாது. சரியா? உழைப்பெல்லாம் வீணு, தீராத நோய், கடன் தொல்லை. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் என்னுடைய கடன் எல்லாம் பண்ணுறது மாற மாட்டேன். அடுத்தடுத்து நான் கடன் வாங்குறது. நாளைக்கு என்ன நடக்குமோன்னு ஒரு வித பயத்தோடவே என் வாழ்க்கை நகருது. மரண பயம். 2 விஷயம் மேஜராக ஒருவர் பாதிக்கப்பட்டாங்க. 2 காரியம் தான் அதிகமாக பாதிக்கப்படுது. ஒன்று பொருளாதார குறைபாடு நிறைய வரும், அவருடைய பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். 2வது என்னன்னா அவர் சரீர பிரகாரமாக பாதிப்பு வரும். ஒருத்தர் பாதிக்கப்படுறாருன்னா இந்த 2 காரியம் முக்கியம். நான் என்ன பண்ணுறேன்னா ஆண்டவர் நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். ஆண்டவர் எனக்காக ஆண்டவர் மரிச்சிட்டாரு, எனக்காக ஆண்டவர் அவருடைய என் பாடுகளெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து ரத்தம் சிந்தி என்னை காப்பாற்றிட்டாரு. ஆண்டவர்கிட்ட நான் மன்றாடினா எனக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நான் நம்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லா பாடுகளையும் இந்த ஏசாயா 53:4 போட்ட மாதிரி மெய்யாகவே அவர் என்ன பண்ணார், என்னுடைய பிணிகளெல்லாம் அவர் வாங்கிட்டாரு, என்னுடைய கஷ்டங்களெல்லாம் அவர் சுமந்துட்டாரு, என் சிலுவையில் எல்லாத்தையுமே அறிஞ்சு முடிச்சிட்டாருன்னு நான் ஒரு பக்கம் நம்புகிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் சரியில்லை, நீ கொஞ்சம் கூட சரியே இல்லை, நீ ஒழுங்காகவே ஜெபிக்கலை, நீ எங்கே புண்ணியவானா, நீ எல்லாம் பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி இன்னொரு பக்கம் நீ குற்றவாளின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன், அங்கேயே போய் ஆமாம் நான் குற்றவாளி தான் அப்படின்னு அங்கேயே ஏற்றுவேன். இதை எது கரெக்டு? ஆண்டவரின் பிணிகளை மாற்றி ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார் அப்படி என்பது அந்த ஒரு வார்த்தை நிஜமானால்
என் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஆசீர்வாதம் இருக்கணும். புரியுதுங்களா? அப்படி ஆசீர்வாதம் இல்லை என்றால் அப்போ ஏதோ ஒரு ரீசன் என்ன பண்ணுறதுன்னா, என்கிட்ட வந்து கடவுள்கிட்ட இருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்னால் முடியல. என்ன ரீசன் அப்படி பார்க்கலாம். அப்போ சாபம்னா முதல்ல என்ன தெரியும்? ஏதோ சாபமாக இருக்கும் போல பிரதர், ஏதோ சூரிய வச்சுட்டான் போல எனக்கு. என் பக்கத்துக்கு அப்போதுலேருந்து பார்த்துட்டே இருக்கிறேன், என் மேலே கண்ணு வச்சுட்டான், பொறாமப்பட்டான், அவன் அப்போ என்னை சபிச்சிட்டான். அதனால தான் என்னாச்சு, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. கரெக்ட் தானே? அநேக நேரங்களில் நம்ம அநேகத்திலே இருக்கோம்ல. நிஜமாகவே ஒருவருக்கு சாபம் வந்து விடுதல்னா, என்ன சாபம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். சாபம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணியும் அடுத்து வந்து அது எப்படி நம்ம என்ன பண்ண முடியும், சாபத்திலேருந்து விடுதலையாக முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஒருவருக்கு வந்து சாபம் வந்து ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மரித்து எல்லாம் பண்ணிட்டாரு, எல்லா பாடுகளையும் சுமத்தி. அப்படி மரித்த பிறகும் எனக்கு வந்து பாவம் தொடருமா? பாவம்னா என்ன, சாபம்னா என்ன? ஒருவேளை என் நில வயதில் பாவங்கள் என்னை தொடருதா? என் நில வயதில் பாவங்கள் ஒரு பாவம் இருக்குது, ரொம்ப பெரிய பாவம். சங்கீதம் நீங்கள் 23 திருப்பாடல்கள் 25வது அதிகாரம் நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா நல்லா தெரியும். திருப்பாடல்கள் 25வது அதிகாரம். அப்போ தாவீது வந்து, ஆண்டவரே என் இள வயதின் பாவங்களை என்னை மன்னியும் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடுவார். அப்போ இள வயதின் பாவங்கள் நம்ம இளமையில் எனக்கு கருத்து தெரியாதப்போ என் இளமையின் வேகத்தில் நான் செய்த பாவங்கள் என்ன வேணா ஒரு சாபமாகும். அப்போ அந்த சாபத்தை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொன்னால், சாபம்னா என்ன நம்ம முதல்ல அடிப்படையில் என்ன இருக்கணும், சாபம் என்றால் என்ன என்று நமக்கு தெரியணும். அப்போ பாவத்தின் விளைவு தான் சாபம். ஃபர்ஸ்ட் எல்லாம் புரிஞ்சுக்கங்க, ஒருவர் செய்த பாவத்தின் விளைவு தான் சாபம். சரியா? நான் பாவமே செய்யலைன்னா நமக்கு என்ன வராது, சாபம் வராது. தானியேல் 9வது அதிகாரம் 11வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்களும் அவரது குரலியை ஏற்கவில்லை, இஸ்ரவேலர் யாவரும் ஒரு திருச்சட்டத்தை மீறி உன் குரலுக்கு பணிய மறுத்து விலகி சென்றனர். கடவுளின் ஊழியரான மோசேயின் திருச்சட்டத்தில் எழுதியபடி சாபமும் கேடும் எங்கள் தலைமேல் கொட்டப்பட்டன, ஏனெனில் நாங்கள் அவருக்கு எதிராக பாவம் செய்தோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் பாவம் செய்தால் என்ன வரும்? முதல்ல வரணும் சாபம் வரும். சரியா? அப்போ எங்கெல்லாம் பாவம் இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? கண்டிப்பாக சாபம் வரும். சரிங்களா? அப்போ நான் இந்த வயசுல நான் கஷ்டப்படுறேன், எனக்கு மன உளைச்சலாக இருக்குது, நான் வேதனைப்படுகிறேன், நான் துன்பப்படுகிறேன், என் செயலெல்லாம் ஒரு பொருட்டாகவே இல்லை, நான் எதை செய்தாலும் அது நஷ்டமாக போகிறது, நான் செய்கிற முயற்சியெல்லாம் எனக்கு பலன் இல்லாமல் போகுது, என் வாழ்க்கையை நான் ஒரு படி எடுத்து மேலே வைக்க முடியல. அப்படின்னா என்ன வரும்னா சாபம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த சாபம்னா என்ன? எபிரேய மொழியில் காலா அப்படின்னு சொல்லுவாங்க, QULLAH. சாபம்னா என்ன தெரியணும். சாபம்னா என்ன தெரியாமலே நம்ம என்ன பண்ண முடியாது, சாபத்தை போக முடியாது. அப்போ பாவத்துக்கு உட்பட்ட ஒரு மனிதன் வந்து வாழ்க்கை என்ன ஆகும்னா, அவன் வாழ்க்கையில் ஒரு பொருட்டாகவே என்ன பண்ண மாட்டான், ஒரு வாழ்க்கையில் அவன் ஒரு பொருட்டாகவே கருதப்பட மாட்டான். புரியுதுங்களா? சாபம் இருந்தால் ஒரு மனுஷன் என்ன பண்ண மாட்டான், அவன் பேசுறது என்ன பண்ண, அவன் பேச்சுக்கு மரியாதை இருக்காது, அவன் வார்த்தைக்கு யாரும் செவி மடுக்க மாட்டாங்க. சரிங்களா? எல்லாரும் தூக்கம் வருதா? புரியுதா? எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா. ஐயோ, அவன் நிஜமாவே எல்லாம் தூங்குறீங்க தான் நினைக்கிறேன். சத்தமா ஒரு முறை ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் சத்தமா. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆமேன்னு சொல்றீங்களோ அவ்வளோ எவ்வளோ என்ன ஆகும், உங்க வாழ்க்கையில விடியல் வந்துடும். சரியா? அப்போ சாபம்னா என்ன ஆகும்? பாவத்துக்கு உட்பட்ட ஒரு மனிதன் சாபத்துக்கு இருந்தாருன்னா அவன் பேசுகிற எந்த வார்த்தையும் என்ன ஆகாது, அவன் ஒரு பொருட்டாகவே கருதப்பட மாட்டான். அப்போ சாபத்தின் விளைவு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, தொடக்க நூல் 3:17, தொடக்க நூல் 3:17 ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு சாபம் கொடுக்குறாரு. ஆதாம் வந்து பாவம் செஞ்சிருக்காரு, பாவம் செஞ்சவங்களுடைய அவருக்கு சாபம் வருகிறது. அப்போ தொடக்க நூலில் வந்து அவர் மனிதர் சொல்றாரு, உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டதா இருக்கிறது. நிலத்தில் நார்மலாக நம்ம என்ன பண்ணணும், விதை போட்டால் நமக்கு அது என்ன கொடுக்கணும், பலன் கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் உழைப்பை போட்டால் அது உங்களுக்கு என்ன கொடுக்கணும், நிச்சயமாக பலன் கொடுக்கணும். அப்படி அது உங்களுக்கு பலனை கொடுக்கலன்னா உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா சாபம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, முச்செடியும் புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும், நீங்கள் பழத்தப்பட்டால் அது என்ன கொடுக்குமா,
மூச்செடையும் முதலையும் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுமா, முளைக்குமா. அப்போ என்ன இருக்காது, உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, சாபத்தை தான் அது முளைக்கும். அப்படி உன் நெற்றி வேர்வை நிலத்தில் உழைத்து நீ என்ன பண்ணுவ, உன் உணவை உண்பாய். அப்போ ஒரு சாபம் வருது, நீ என்ன பண்ணும், ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணும், வேலை செய்து நீ சாப்பிடணும். அப்போ 2 காரியம் என்ன ஆகுது, 1 உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பொருளாதார ஆசீர்வாதம் போயிடும், 2 உங்கள் உடல்நிலை என்ன ஆகும், பாதிக்கப்படும். அப்போ சாபத்தின் விளைவு 2 சரியா. 1 பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவீர்கள், 2வது என்ன ஆகும்னா நம்ம நோய்வாய்ப்பட்டு அந்த சாபத்தின் விளைவை அனுபவிக்கதாக இருக்கும். அப்போ சாபத்தின் ஆணிவேர் என்னன்னா பாவம். பாவம் இல்லாமல் நம்ம வாழணும்னா நமக்கு என்ன ஆகணும், பாவ மன்னிப்பு மிகவும் அவசியமாக இருக்குது சரியா. இப்போ பாவம்னா என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் வேகமாகவே பார்த்துடலாம். புரியுதா நான் சொல்லுதாம்மா, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். பாவம்னா என்னன்னு புரியுதா? விவிலியத்தில் 4 வார்த்தை இருக்கு. பாவம், குற்றம், அக்கிரமம், மீறுதல். இந்த வார்த்தை எதாவது கேள்விப்பட்டீங்களா? நிறைய வந்து நம்ம பூசைகள்லாம் வாசிக்கும் போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 4 வார்த்தை. இந்த 4 வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா கடவுள்கிட்ட எந்த நன்மையை நீங்கள் போய் பாவ சங்கீதம் செஞ்சால் அந்த பாவ சங்கீதத்தில் நீங்கள் இது தெரியாமல் போய் பாவ சங்கீதம் என்ன பாவ சங்கீதம் தெரியாது. நீங்கள் சும்மா நான் வந்து போய் சொன்னேன், நான் திருடினேன், நான் அவரை அடித்தேன், நான் திட்டேன், உங்கள் பாவம் இப்படி தான் இருக்கும். நிஜமாகவே கடவுளுடைய ஆசீர்வாதம், பாவம் மன்னிப்பு நீங்கள் வாங்கினீங்கன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும். நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு வாங்கி நீங்கள் வாங்கலைன்னா பாவம் போகலைன்னு அர்த்தம். நீங்கள் சரியான பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்கலன்னு அர்த்தம். அப்போ பாவம்னா என்னன்னே தெரியாமல் நான் போய் பாவ மன்னிப்பு கேட்டேன், கடவுளுடைய சட்டத்தை நான் மீறி விட்டேன், இதுதான் பாவம். கடவுளுடைய சட்டம்னா என்னன்னே எனக்கு தெரியாது, கடவுளுடைய சட்டம் எத்தனை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, கடவுளுடைய சட்டம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அப்போது கடவுளுடைய விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் கடவுளின் விருப்பத்தை மீறி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாவம் கேட்டேன்னா எங்கே பாவம் மன்னிக்கப்படும்? இப்போ 4 விதமான விஷயம் இருக்குது பாவத்தில். இந்த 4 காரியங்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் தியானத்துக்கு விட்டு போகாதீங்க. அதே சமயத்தில் பாவ மன்னிப்பின் மேல் கேட்கும்போது நீங்கள் இதை உணராமல் பாவ மன்னிப்பு கேட்டிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு எந்தவித நன்மையும் ஏற்படுவதாக எனக்கு தோணவில்லை. பாவம், குற்றம், அக்கிரமம், மீறுதல் 4 காரியம் இருக்குது. பாவம்னா என்னன்னா இந்த பாவம் வந்து சிந்தனையில் வருது, சிந்தனையோட உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது. நீங்கள் போய் ஒருத்தரை அடிக்க வேண்டாம், ஒருத்தரை கீழே தள்ளி வேண்டாம், உங்கள் கை காலம் அசையவே வேண்டாம். உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் ஒருத்தர் கெட்டு போகணும்னு நினச்சிங்க, ஒருத்தர் வளர்ச்சியை பார்த்து நீங்கள் பொறாமப்பட்டீங்க, ஒருத்தருக்கு எதிராக உங்கள் எண்ணத்தில் இதயத்தில் சிந்தனை வந்தால் அது என்ன பாவம்? உங்கள் இதய சிந்தனை தான் பாவம். அப்போது சிந்தனைக்கும் நம்ம கை காலுக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்கள் இதயத்தில் நீங்கள் எப்போ உள்ள சிந்தனை அழுக்காகுதோ அப்போவே பாவம் வந்துடும். நீங்கள் என்னைக்கு யோசிக்க ஆசைப்படுறீங்க அப்போவே உங்களுக்கு பாவம் வந்துடும். பிறருடைய வளர்ச்சி உங்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது பாவம். உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் பொறாமப்பட்டு சண்டை போட்டிங்கன்னா அது பாவம். உள்ளுக்குள்ளே வஞ்சம் இருந்தால் பாவம். அதான் இயேசு சொல்றாரு, ஒரு பெண்ணை இச்சையோடு நீங்கள் பார்க்கும்போது அவருடைய நீங்கள் என்ன செய்தாயிட்டு, விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு ஆண்டவர் சொல்வார். ஆண்டவர் நீங்கள் போய் அவங்கள்ட்ட விபச்சாரம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அந்த பொண்ணை நீங்கள் இச்சையாக பார்த்தாலே எது பாதிக்கப்படும்? முதல்ல இதயம் தான் பாதிக்கப்படும். அந்த இதயத்துக்குள்ளே உங்கள் கற்பனைக்குள்ளே உங்கள் எண்ணங்களுக்குள்ளே என்ன வந்துடும்? பாவம் வந்துடும். அந்த பாவம் உள்ளே வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுடைய எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு. இதுதான் பாவம். அப்போ நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கும்போது நீங்கள் எண்ணத்தினால் செய்த பாவங்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் பாவ மன்னிப்பு ஒரு பூசை தொடங்கும் போது என் சொல்லாலும் செயலாலும் நடத்தினாலும் எல்லாம் கேட்கும் பாருங்கள். அது நீங்கள் வந்து அந்த பாவ மன்னிப்பு போய் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் உங்கள் இதயத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் இத்தனை காலம் நீங்கள் செஞ்சு வச்சிங்களோ பாவமாக, அந்த பாவத்தெல்லாம் அங்கே அறிக்கையிடணும். புரியுதுங்களா? நீங்கள் இதை அறிக்கை செய்யாமல் உங்கள் இதயத்திலே மூடி வச்சுட்டு நான் இப்போ செய்கிற காரியங்கள் வெளி காரியங்களை செய்த மட்டும் போய் நான் பாவமாக அறிக்கையிட்டால் என்ன கிடையாது? பாவ மன்னிப்பு கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது. இப்போ நம்ம செய்கிற அந்த இதயத்தில் எண்ணத்தில் தோன்றிய பாவம் ஒரு செயலாக வந்துச்சுன்னு வச்சு, இங்கே ஒரு செல்ஃபோன் இருக்குது, இந்த செல்ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த செல்ஃபோனை நான் என்ன பண்ண ரொம்ப நேரம் பார்த்து அதை நான் அடைய வேண்டும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன், நம்ம அந்த செல்ஃபோன் வந்து என்ன ஆகுது, நான் அந்த செல்ஃபோனை எடுத்த உடனே என்ன ஆகும், என்னுடைய எண்ணம் வந்து செயல் வச்சுன்னா அதான் குற்றம். எண்ணத்தில் இருக்கிற வரைக்கும் அது பாவம். அந்த பாவம் செயலுக்கு வந்தால் அது குற்றமாக மாறிடும். அதே குற்றம் வந்து ஒரு மனிதனுக்கு எதிராக இருந்தால் அது அக்கிரமம். இதே கடவுளுக்கு எதிராக இருந்தால் மீறுதல். இந்த 4 காரியங்களை தானிங்க. எப்பவுமே கடவுள் நம்ம கூட என்ன பண்ணுவார், இருந்து நமக்கு உதவியே பண்ணுவார்.
இனிமே கடவுளுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக வாழுங்க. உங்களுக்கு வேறு எதனா வேணும்னாலும் ஆண்டவரை மன்றாடி இந்த பாவத்தோடு எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கடவுளுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நான் பாவம் என்னென்று ஆண்டவரை மன்றாடி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்புரவாகும் வரைக்கும் தான் நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நல்ல தயாரிப்பு இந்த விழாவுக்காக நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சரியா? இந்த வர கிறிஸ்துமஸ் விழாவாக இல்லாமல் திருவிழாவாக மாறணும். அப்படி மாறும்போது தான் நிஜமாகவே நம்ம வாழ்க்கையில் என்ன வரணும், ஒரு மாற்றம் வரும். இல்லை என்றால் மாற்றம் வராது. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.